வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உரையாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டீம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஹரிபாஸ்கர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யூடியூபர் ஹரிபாஸ்கர் தான் நிறைய பேருக்கு தெரியும். யூடியூபர்லேருந்து நீங்கள் வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாக இருந்திருக்கலாம். உங்களுடைய ஆசையும் அதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு அந்த ஜேர்னி இப்போ மாறுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூபராக நீங்கள் மாறுறதுக்கான காரணம் எப்படி இருந்துச்சு? யூடியூபராக நான் வந்து உள்ளுக்கு வர்றது வந்து அது தற்செயலாக வந்தது தான். ஓகே. பிளான் பண்ணி வந்தது கிடையாது. ஸோ என்னோட ஃபீல்ட் ஆஃப் மீடியம் வந்து சினிமாட்டோகிராஃபி இருந்தது, அப்புறம் டைரக்ஷன் இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ தற்செயலாக தான் வந்து ஆக்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்தது. காலேஜ் வயசில் நடித்து அப்படியே வந்தது. ஸோ அப்படியே யூடியூப்ங்கும் போது இப்போ நடிக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருந்தேன், ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தோம், 2 பேருமே தான் சேர்ந்து பண்ணோம். சரி, ஓகே, நடிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும், ஆப்போசிட்டில் யாருமே இல்லை நடிக்கிறதுக்கு, கூப்பிட்டா வரமாட்டாங்க, அதனால சரி நம்மளே நடிப்போம்னு சொல்லி நடிச்சது தான். ஸோ அப்படி நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வரும்னு நான் அப்புறம் எதிர்பார்க்கலாம். நாங்கள் தற்செயலாக பண்ணது அப்புறம் நிறைய ஒரு வெல்கமிங்காக நிறைய இது இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் பர்சியூ பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்டிங் வந்து சரி இதே ஒரு கெரியராக தான் போயிட்டுருக்கு, இதுவே நம்ம பர்சியூ பண்ணுவோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் மீட்லாம் பண்ணேன். தென் என்னோடய ஸ்கில்ஸும் நான் கொஞ்சம் வளர்த்துக்க ட்ரை பண்ணேன். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண ஒரு பாயிண்டில் இந்த படம் வந்து வந்துச்சு. ஓகே. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு 2 இயர்ஸ் இருந்தது. 2 இயர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்லியா வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பெரிய பிரபலமாக வந்து இப்போ வளம் வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணீங்க, நல்ல வெற்றி கிடைத்தாலும் இப்போ வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கில் நீங்கள் லீட் கேரக்டர் வந்து பண்ணுறீங்க. ஒரு செய்தி வாசிப்பாளராக தான் உங்களுடைய ஜேர்னி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? சினிமா அதுக்கப்புறம் கமிட் ஆகியிருந்தாலும் நடிக்கிறதுக்கான உங்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருந்துச்சு? பிக் பாஸே வந்து ஆக்சிடென்டலாக தான் நடந்தது. நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதிலேருந்து பிக் பண்ணி நடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்டிங் வரும்போது எனக்கு சத்தியமாக நடிக்க தெரியாது. அண்ட் நிறைய விஷயம் பார்த்து கற்றுட்டேன். முன்னாடி ஒர்க் பண்ண படத்துலேருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதை வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஏதோ ஓகேவா பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் முடியுது. ஸோ பார்ப்போம், ஆடியன்ஸ் இந்த படத்தில் பார்த்து, இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் இசையாக பார்க்குறாங்களான்றத ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கணும். பொதுவாக வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி பயங்கரமாக வந்து மெலிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் மெலிஞ்சிட்டிங்களோன்னு சொல்லி உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, முன்னாடி நான் அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. எனக்கு ப்ரீவியஸாக நான் பண்ண படத்தில் ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும்போது எனக்கு இருந்தது கண்டிப்பாக கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயமும் எனக்கு இருந்தது. அதுவும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணேன். இப்போ நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்து தமிழ் பேசுவீங்க, அப்பவும் பேசுவீங்க, கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஷேடு வரும். இல்லைங்க, நம்மளுடைய தமிழ் விட்டு கொடுக்கக்கூடாது. சூப்பர், நைஸ். ஷா சார், நிறைய எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போது வளம் வந்துட்டுருக்கீங்க. நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டீங்க, நிறைய கதாபாத்திரங்கள் வந்து பண்ணிட்டீங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து உங்களை எப்படி பிக் பண்ணி எடுத்தாங்க? இதுதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் தான். ஒரு அருண் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே எனக்கு ஃபோனில் தான் சொன்னார். ஓகே. அப்பயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவரை நேரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவர் நல்ல ஒரு காமெடி பீஸ் அது. அவர் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, இருந்தாலுமே சொல்லுவேன். நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டே நல்லா எழுதியிருப்பார். முக்கியமாக எங்கள் போர்ஷன்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பார். ரெண்டாவது அவர் ஒரு பாடி லாங்குவேஜில், அது டைலாகில் இருக்கும்போது நம்ம ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஆனால் அவர் ஒரு பாடி லாங்குவேஜில் சொல்லிக் கொடுப்பார். ஸோ நம்ம அந்த பாடி லாங்குவேஜை அந்த படத்தில் இருக்க எல்லாருமே அவரோட பாடி லாங்குவேஜில் தான் நடிச்சிருக்கோம். ஸோ எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் இந்த படம். ஸோ அதான் இங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாலே அங்கே அவர் டைரக்டரு நான்
எல்லாருமே ஒரு மாதிரி அனிமேட்டட் மாதிரியே இருப்பானுங்க, அனிமேஷன் கேரக்டர் மாதிரியே இருப்பானுங்க. டேரக்டர், கேமராமேனோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி அனிமேஷன் கேரக்டர் மாதிரியே இருக்கும். அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே அங்கே பயங்கர ஹியூமராக இருக்கும். அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் அதில் தான் ட்ராவல் பண்ணோம். பயங்கர ஹாப்பியாக போயிட்டு நடித்த படம். நீங்களும் வந்து இந்த மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்கீங்க. ஓஷோ இதுக்கு மியூசிக் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒரு சாங் வந்து ரிலீஸ் செம்ம ஹிட் ஆச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, பாய் பெஸ்டி. ஸோ எப்படி உங்களுடைய பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி பேபி இனி சுகரில் அந்த ஒரு ஹையில் கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹரிபாஸ்கர் அவர் வந்து லாங் டைம் நம்மளுக்கு தெரிஞ்ச, பிஃபோர் பேபி இனி சுகர் ஆல்சோ ஐ நோ ஹரிபாஸ்கர். ஸோ அவரோட ஃப்ரெண்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்போம். ஸோ லாங் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு டெபியூவில் ஒன்று பண்ணலாம், சினிமா நம்மளோட ஜோனில் நம்ம ஒரு சினிமா மீடியம் ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட் இயர் தலைவா ஒன்று பண்ணணும், நீங்கள் ஒன்று பண்ணலாம் வாங்க, நீங்கள் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. தென் வி ஸ்டார்டட் திஸ் ஹவுஸ் கீப்பிங். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணி 6 songs கம்போஸ் பண்ணோம் படத்துக்கு. அப்போ தான் நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி டைரக்டரை மீட் பண்ணோன்னே அவர் ஒரு 2 hours மீட் பண்ணும்போது அவரும் பார்க்கும்போது வேறு இவர் ஒரு மீடியமில் இருக்கிறாரு, அவர் வேற ஒரு இதில் இருக்கிறாரு. இங்கே 2 பேரும் சிங்க் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மிராக்கிள் தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் இவர் ஜோன் வேறு, அவர் ஜோன் வேறு. அண்ணா சொன்ன மாதிரி அவர் இப்படி இருப்பார் அப்படின்னா, அண்ணே அதாவதுண்ணே அப்படின்றவர் அவர் இருப்பார். அதாவது வந்தோடனே ஒர்க் ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு யார் இவர் வந்துட்டு யாரும் கீபோர்ட் கை வைக்கிறது மட்டும் ஒரு காபி சாப்பிட்டு வந்துருவோமா அப்படித்தானே நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க. 1.5 மணி நேரமா கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க. அப்போ பார்த்துக்கோங்க, 6 பாட்டு பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை மாதம் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் வந்து என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு ட்ரை என்ன சாங் போட்டோமோ அதுதான், அந்த நோ ஆப்ஷன் டியூன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இது ஏன்னா இன்னும் இந்த பிளாட்ஃபார்முக்கு, இந்த கதைக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி சாங் வரணும் அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட்லி அவங்களோட பேபி நியூ சுகர் பண்ணும்போது அது பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அதை பார்த்து திடீர்னு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா அவங்க தான் இதுலேயும் ஹீரோயின் அப்படின்னு தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு, ஒரு நைஸ் பிரதர் அப்படின்ட்டு அந்த ஒரு வேவ்லென்த் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு. சூப்பர். இந்த சாங்கும் நல்லா இருந்தது, அந்த ப்ரோமோ, அந்த மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் ஒரு சாங் ரிலீஸ் ஆனால் கூட நாங்கள் மேக்கிங் போடுவோம்பா, ப்ரோமோ போடுவோம்ப்பா அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரோமோ கூட நல்லா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுத்த ஒரு சாங் அப்படின்னு சொன்னால் அந்த சாங் கூட இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? பேபி நீ சுகர் வந்துட்டு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்கள் அந்த டைமில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் இங்கே தான் கொடுத்தோம்ல, இதே இடத்துல நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயுமே இருக்குது. ஓஷோட சாங்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு. ஒரே ஒரு சாங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்தில் மொத்தமாக 6 songs இருக்குது. மூவியோடையே சேர்ந்து ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எல்லா பாட்டுமே. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அதாவது உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜாப் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அதுதான் ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதாபாத்திரம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து எப்படின்னா இந்த கேரக்டர் பேர் ஹானஸ்ட் ராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹானஸ்ட் இருந்த மாதிரி தெரியல, அதனால தான் பேரே ஹானஸ்ட் ராஜ். ஓகே. ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற லைக் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒரு பையன்தான். அவருக்கு எப்படின்னா சில விஷயங்களில் லைஃப்பில் வந்து பெருசாக பார்ப்பார். இப்போது நம்ம எல்லாருமே வந்து நமக்குன்னு தோன்றது பெருசாக பார்ப்போம். இன்னொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இவரோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை பெருசாக பார்ப்பார். ஸோ அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு போகும்போது அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதுவாக வரும். ஸோ அது என்ன ஸோ அது அந்த மாதிரி மொமெண்ட்டில் அதை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களோட ஃபேமிலி, அப்புறம் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஸோ கலந்த ஒரு கேரக்டராக தான் வந்து எல்லாரையும் போய் டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் எல்லாரையுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது கதையில் வர ஒரு
ஒரு போர்ஷன் அது ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து அந்த கேரக்டர் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த கதையாக ஒன்று வரும். ஓகே. இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பண்ண படங்கள் தவிர்த்து இது வந்து கொஞ்சம் ஒரு தனித்துவமாக தெரியுறீங்க. ரொம்ப என்த்துவான ஒரு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு லாஸ்லியாவாக இதில் தெரியுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது ஆக்ட் பண்ணும்போது? காரணம் இந்த டீம்னு நினைக்கிறேன். அண்ட் அருண்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் அந்த மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. அதோட இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி மார்க்கமாக தான் இருப்பாங்க. இவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க, அதை பார்த்தா அவங்கள ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ என்னோட கேரக்டர் இவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஹரியோட கேரக்டருக்கும் எனக்கும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. இவரை வந்து லைஃப்லேயே பார்க்கக்கூடாது. ஹானஸ்ட் ராஜை வந்து என்னோட கேரக்டர் நேம் இசை வந்து லைஃப்லேயே இந்த பையனை திரும்ப முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருப்பா, மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் ஹானஸ்ட் ராஜ். ஆனால் பார்த்துருவா. பார்த்ததுக்கப்புறம் அவள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறா, அதுலேருந்து படம் எப்படி போகுதுன்றதை காமிச்சிருக்கோம். ப்ரீவியஸாக நான் பண்ண படத்துலேருந்து இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, என்னோட ரோல் எல்லாமே ஒரு கேரக்டராக மட்டும்தான் படத்தில் இருந்தது. இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக கிளைமேக்ஸ் மட்டும் நானும் ஹரியும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எனக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இந்த படத்தில் இருந்தது. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு அனிமேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பண்ணின கதாபாத்திரம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சர்க்குன்னு ஒரு ஸ்மைல் வந்து கொடுத்துருவீங்க. அது எப்படி இல்லை டைரக்டருக்கு எனக்கு பொதுவாகவே ஒரு டவுட் இருக்குது. கமெடியனுக்குலாம் வந்து ஆன் ஸ்பாட் வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களா, இல்லை நீங்களா வந்து பேசுகிறதா? சில படத்தில் வந்து இருக்கும், டைலாக் இருக்கும், அதை மட்டும்தான் பேசணும், எக்ஸ்ட்ரா பேசக்கூடாதுன்னா சில பேர் பக்காவாக எழுதி வைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து பேப்பருங்கிறதே இருக்காது. ஸோ நம்மளையே இது பண்ணி பேச சொல்கிறது இருக்குது. சிலது ஸ்கிரிப்டும் இருக்கும், நம்மளும் டெவலப் பண்ணி பண்ணலாம். இவர் அருண்லாம் வந்து 3வது கேட்டகரி, ஸ்கிரிப்டும் வச்சுருப்பார், நம்மளோட ஐடியாவையும் கேட்டால் அதையும் சேர்த்து ஸ்கிரிப்டில் சேர்த்துக்கிட்டு அப்படியே எடுத்துருவார். அப்படி ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம், ஒரு சின்ன சீன்னா எதை சொல்வீங்க? கோமாளி படம் அது எல்லாமே இப்போ ஸ்பாட்லேயே நம்ம பேசி பிரதீப் வந்து ஸ்கிரிப்டும் வச்சுருப்பார். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஐடியா சொன்னால் அதையும் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்குவார். கோமாளி நிறைய படம் அது மாதிரி தான். ஆமாம். நீங்கள் நிறைய படங்கள் வந்து ஹிப்ஹாப் ஆதி கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது எப்படி சார் உங்க ரெண்டு பேருக்குமான அந்த அந்த காம்போ அண்ட் ஜாயின் எப்படி ஆச்சு? அது ரெண்டு பேரும் யூடியூப் ஒரே டயத்தில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ இது யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு நாங்களும் அவரும். ஆமாம், என் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் வீடியோவை நாங்கள் பார்த்தோம், அது மாதிரி. அதாவது யாருமே பார்க்காத டயத்தில் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு ஸோ அது மாதிரி. ஆமாம், கீழே கமெண்ட் போடுங்க ப்ரோ பாராட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ இது அந்த டைம் குழந்தை பருவத்தில் இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால. ஸோ ரெண்டாவது அவர் ஏதாவது ஒரு லூசுத்தனமாக ஏதாவது ஒரு கேரக்டர் எழுதுவார் அவர் பண்ணும்போது, அதுக்கு என்ன கூப்பிட்டுருவார். அதனால பட் உங்களுக்கு கடைசி உலக போரில் வந்து நல்ல ஒரு கேரக்டர். ஆமாம், அது பயங்கர அது ஒரு லூசு தானே, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லூஸு அது மாதிரி ஒரு கேரக்டர்னா நம்மளை கூப்பிடுவார், இவன் கரெக்டாக இருப்பான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி தான் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு இருக்கா, இல்லை வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு? வரது பிடிச்சா பண்ணுவேன், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. எதுவுமே ரிஜெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணதே இல்லை? ரிஜெக்ஷன் பண்ணுவேன், பிடிக்காட்டி பண்ணுவேன். சிலர் சொல்லுவாங்க, இதில் என்ன படம் ஃபுல்லாக வருவீங்க சார்? சரி படம் ஃபுல்லாக வருவேன். என்ன ஃப்ரெண்டு சார்? ஃப்ரெண்டு சரி என்ன பண்ணுறேன்? ஃப்ரெண்டு சார் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படிமானாங்க. அது பண்ண மாட்டேன். கொஞ்சம் தெளிவாக இருக்க டீம் அந்த மாதிரினா. அப்போ நீங்களும் கதையெல்லாம் வந்து கேட்டுப்பீங்க? ஆமாம், கேட்டதான். ஓகே ஓகே சூப்பர். ஓஷோ, எங்களுக்காக ஒரு சாங் வந்து நீங்கள் பாடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஏன்னா பாடணுமாவா? நீங்கள் பாடுங்க, அவர் ஆக்ஷன் பண்ணுவார். நீங்க பாடுங்க, அவ்வளோதான். தலைவா உங்க ஃபீல்டில் நீங்கள் பண்ணுங்க, என்னோட ஏரியால இது உங்களுக்கான மேடை. உங்க ஏரியா நீங்க பாடுங்க, என் ஏரியால நான் என்னோட ஏரியா நான் வேடிக்கை பார்க்குறேன். வாய்ஸ் தான் ஜானகியே, கருங்களில் எழுதுற வாழ்வுக்கியே, நீ சிரிச்சுட்டா ரேவதியே, தட்டாம திறந்துட்டியே, தாத்தனா தரரிராம் தரரி 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 தரரி. உங்க அம்மாவோட பாண்டிங் வந்து அதில் பயங்கரமாக இருந்தது. மகனை விட்டு கொடுக்காம வந்து டீசரில் வந்து பேசுகிறாங்க. பட் ஆஃப்டர் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான எமோஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி கதை சொல்றீங்க, பயந்துட்டேன். ஐயோ தெரிஞ்சு
ஏங்க நான் இமேஜின்ல நான் சொல்றேன் டீசர் பார்த்து நான் ஒன்னு ஜட்ஜ் என்னன்னா கேரக்டர் டிரான்சிஷன் இருக்கும் எல்லா அப்ப அதுதான் ஸ்டோரியா எல்லாரும் ஷாக் ஆறீங்க எல்லா படத்துலயும் ஏதாவது தெரிஞ்சிரும். ஓகே எல்லா படத்துலையும் இந்த கேரக்டர் டிரான்சிஷன் ஒன்று இருக்கும்ல ஒரு இப்படியாவது கண்டிப்பாக ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஏதோ ஒரு நாட் ஒன்று வேணும் கிளைமேக்ஸ். ஏன்னா ஸ்டோரி எதுலேருந்து ஆரம்பித்தோம் அப்போ முடிக்கும் போது எதுக்கு முடிக்க போகிறோன்ற ஸோ அது அந்த ஷிஃப்ட்டு வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இருக்கும். இவங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டரு, ரயான் நோட் பண்ணி அவரோட கேரக்டர் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஷிஃப்ட் ஒன்று வரும் கடைசியில் ப்ரீ கிளைமேக்ஸில் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அம்மாவோட சைடு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது எமோஷன் கண்டிப்பாக வைக்கணும். வச்சா தான் அம்மாவோட இது அந்த இல்லைன்னா அது ஃபினிஷே ஆகாது. வெறும் அந்த ரஃபாக அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஃபேமிலி எமோஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். அது ஏன்னா அதுவும் இந்த கதையில் வந்து வேணும்னு வைக்கிற மாதிரி கிடையாது, அது வரும், அதுவாக எலிவேட் பண்ணி கொண்டு வரும். யூடியூப்ங்கிறதுமே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் தான். பட் அதுலேருந்து நீங்கள் இப்போ வந்து சினிமா அப்படிங்கிறது அதை விட பெரிய ஒரு நெட்வொர்க். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. எங்கே தெரியுதுன்னா டெக்னிக்கல் வைஸாக க்ரூ வைஸாகவும் டிஃபர் ஆகிறது தெரியுது. பட் டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பெருசாக தெரியல. ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே வந்து டிஸ்கஷன்ஸே வந்துட்டு ஒரு லைக் நான் விஸ்காம் பண்ணேன் நான். ஸோ எங்கள் காலேஜில் குரூப்பாகவே நாங்கள் ஸ்டடி பண்ணுறதே இன்னொரு மூவிஸ் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்டடி பண்ணுவோமே. ஸோ டிஸ்கஷன்ஸுங்க இருக்கும்போது நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவோம், இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸு, இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 62 சீன் 80 சீன்கிட்ட எழுதுவோம் நம்ம. ஸோ அந்த பழக்கம் எங்களுக்கு அப்போலேருந்தே இருக்குது. ஸோ அதுபடியே டிஸ்கஷன்ஸும் போகிறதும் அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணுறது, ஒரு கதையை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறங்கிறதுக்கு நாலேஜ் வந்து எங்களுக்கு. பட் யூடியூப் பண்ணும்போது அந்த சர்டன் டைப் ஆஃப் அந்த மினிட்ஸ்குள்ளே டைம்குள்ளே நம்ம கன்வே பண்ணணும். பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்க முடியாது, டெக்னிக்கலாகவும் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணோம். ஸோ மூவின்னு வரும்போது இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கும். லைக் க்ரூ ஆஸ்பெக்ட்ஸில், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதர் தென் தட் ஆக்டிங் அதெல்லாம் ஓகே தான். ஓகே. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமாம், டெஃபினட்டாக அதுதான் வந்து இப்போது இது இப்படி இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் பாருங்கன்னு நாங்கள் சொல்லவே வரல. அவங்க பார்த்ததுக்கப்புறம் தெரியும் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். லாஸ்லியோட ஃபிலிம் சாய்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எப்படி சூஸ் பண்ணணும் எதுவுமே தெரியாது. இண்டஸ்ட்ரியில் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்னை கைட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாமே நானாகவே ஓன் ரிஸ்க் எடுத்து தான் எல்லாமே கற்றுட்டேன். ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் எதை வச்சு மூவி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்குது, கதை என்ன சொல்ல வராங்க, அண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, இது ரெண்டையுமே மெயினாக வச்சுட்டு என்னோட கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்றத மட்டுமே வச்சு இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அது மாதிரி நல்லா நிறைய ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி ஏதாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் மிஸ் பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேருக்கு என்னோடய கான்டாக்ட்ஸ் அந்த டைமில் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரை மீட் பண்ணும்போது உங்கள் நம்பர் தேடணும், கிடைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னை ரீச் பண்ணவே முடியல யாராலையும் அந்த டைமில். ஏன்னா என்னை மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கோ யாருமே இங்கே இல்லை. ஸோ அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நானாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஹரிபாஸ்கருக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் என்னவா வரீங்க, அந்த கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். படத்தில் அவருக்கு வந்து லவ் மென்டர் நாம. ஸோ என்னை கேட்காம என்னுடைய அறிவுரைப்படி தான் அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இருக்கும். கேட்காம பண்ண மாட்டார். ஸோ என்னை முழுசாக நம்பக்கூடிய ஒரு ஜீவன். என்னை நம்பினதுனால அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. முக்கியமான கதையே. ஓஷோ கூட உங்ககிட்ட தான் வந்து டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஷோ செத்துக்கு மேலே காலேஜ் இந்த ஓஷோவா? ஓஷோ ஓகே. இப்போ கூட கேட்டார் டவுட், அதான் சிரிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் சார் மென்டர். அருணுக்கு கூட நினைக்கிறேன் அவர் இல்லை. பட் அருணுக்கா இல்லை, அவருக்கு அவரே மென்டர். ஓகே சூப்பர். இந்த ஹவுஸ் கீப்பிங் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஷூட் எவ்வளோ நாள் போச்சு? 40 நாள் போயிருக்குமா? 40 days. ஓகே 40 days வந்து ஒரு செட்டில் எங்கே போச்சு? சென்னையில் தான் போச்சு. சென்னை. ஓகே 40 days எனக்கு போகலான்னு பார்த்தாங்க சாங்குக்கு. ஓகே then they shifted into easier.
அங்கேயும் பீச்சு தான் இங்கேயும் பீச்சு தான் அப்படிங்கிறது. நானே எதுக்கு இங்கே எங்கே வச்சுனோமா? இல்லை நாங்கள் கம்போசிங்கை துபாயில் வைக்கலாமா? இல்லை உண்மையாகவே பேசணும் அதெல்லாம் பேசணும். கடைசியில் வந்து என்ன யோசிச்சோன்னா, சரி கிளைமேக்ஸ் ஆனால் ஊட்டிக்கு போயிடலாமா அப்படின்லாம் யோசித்தோம். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து 2 நாள் தானே இங்கேயே முடிங்க அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பற்றி ஷேர் பண்ணீங்க. அதாவது அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை இவங்களை நான் வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கேன், இவங்க கூட நான் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் 2 பேர் வந்து அது ஆப்வியஸாக வந்து இவர் கூட நடிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக எப்போ கேட்டாலும் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் தான். ஓகே, அது நடக்குதா நடக்கலையா இல்லை, பட் ஆசை எப்பயுமே தலைவரோட வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்துடணும் அப்படிங்கிறது. எங்கள் அம்மா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் எங்கள் பையனோட ஒரு வாட்டி நடிச்சிருக்கு சார்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஆமாம், ஸோ பயங்கரமான நான் வந்து தலைவரோட வெறியன். ஆமாம், ஃபீமேல் லீட் அப்படின்னா ஃபீமேல் அதுதான், அது கிடையாது. இப்போ தான் எனக்கு அந்த அந்த பாயிண்டில் யோசிச்சதில்லை, இப்படி பண்ணணும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சதில்லை. ஸோ அது இப்போ நாளைக்கு இன்னொரு படம் பண்ணுறோம் அப்படின்னா, படம் பண்ணும்போது அந்த டேரக்டர் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அது அவ்வளோதான். ஆமாம்மா, அது போய் நம்ம போய் நோண்டுறது கிடையாது. கண்டிப்பாக. நீங்கள் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நடிக்கணும்னு ஆசை. ஒரு ஃப்ரேமில் சரி அவர் பக்கத்தில் நிற்கணும்னு ஆசை. சூப்பர். ரொம்ப டவுன் டு தான் 2 பேருமே ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமே அமையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஆடியன்ஸ் வந்து Jan 24 பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டீமாக சேர்ந்து என்ன ஆன்லைன் டேக்காக சொல்வீங்க? மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆன ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்ட் அண்டு இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ ஒரு மாதிரி ஃபன் பேக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு சின்ன சின்ன லைஃப் லெசன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஓவர் டூவலாக இருக்கும். ஒரு கதைக்கு என்ன நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா ஸ்டோரி அப்படிங்கும் போது கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணணும், அது மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பேக்டான ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஜாலியாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கலாம். நல்ல ஜாலியான மூவி. Jan 24 வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த 2000லலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்க ஒரு படம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்கோம். எல்லா கேட்டகரியில் இருக்க ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பார்த்து முடிச்சதுமே ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக 24th படம் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. சார், நீங்கள் உங்களோட இதில் தான் சொல்லணும் சார். குடும்பத்தோடு வாங்க, குதூகலமாக போங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் Jan 24 குடும்பத்தோடு வாங்க, குதூகலமாக போங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பொண்டாட்டி தாய்மார்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. ஓட்டு போடுங்க, வாக்களிக்க மறந்துடாதீங்க. சார், நீங்க இப்ப எங்க இருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எழுது லைஃப்ல இருந்து தான் எல்லாம் டீ காஃபி, சமோசா, டீ காஃபி, அது சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் சூப்பர் டூப்பரா வந்து Jan 24 வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட். தேங்க்யூ.